வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ். இங்கிலீஷில் பேசலாம் வாங்க. தொடர்ந்து சேனலை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெசன் 6ல் கன்ஜங்ஷன். வாட் இஸ் கன்ஜங்ஷன்? ஹவு டு மேக் த லாங் சென்டென்சஸ், கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் அண்ட் தேர் எக்ஸாம்பிள்ஸ், யூசேஜ் ஆஃப் கன்ஜங்ஷன். லெசன் 6ல் இன்றைய பாடத்தில் கன்ஜங்ஷன் பற்றி, அதாவது இணைப்பு சொற்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டும்னா கன்ஜங்ஷன் இணைப்பு சொற்களை அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை அமைக்கலாம் என்பதை இந்த லெசனில் விரிவாக பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். வாட் இஸ் கன்ஜங்ஷன்? டைப் ஆஃப் கன்ஜங்ஷன். Conjunction is a word which joins together two words, clauses or sentences. We can consider conjunctions from three aspects. அதாவது இரு சொற்களையோ அல்லது இரு வாக்கியங்களையோ அல்லது பிரேசஸையோ இணைத்து நிற்கும் சொற்கள் இணைப்பு சொற்கள், அதாவது கன்ஜங்ஷன்கிறோம். இவற்றை 3 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக காமன் கன்ஜங்ஷன். காமன் கன்ஜங்ஷனில் சிங்கிள் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் as கன்ஜங்ஷன், அதாவது சிங்கிள் வார்த்தையை பயன்படுத்தி இது சென்டென்ஸை அமைப்பது காமன் கன்ஜங்ஷன். உதாரணமாக and, ஆர், பட், as, if இந்த மாதிரி சிங்கிள் வேர்டை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைப்பது. இரண்டாவதாக கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இதில் யூஸ்ட் இன் பேர்ஸ், அதாவது இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைப்பது. எய்தர் ஆர், நெய்தர் நார், போத் அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரி 2 வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைப்பது. ஓகே. அடுத்து மூன்றாவதாக காம்பவுண்ட் கன்ஜங்ஷன். இதில் பிரேசஸ் தட் ஆர் யூஸ்ட் as கன்ஜங்ஷன். இங்கே பிரேசஸை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைக்கலாம். உதாரணமாக in order that, on the condition that, even if, so that, as though, as if இந்த மாதிரி பிரேசஸை பயன்படுத்தி சென்டென்ஸை அமைக்கலாம். அடுத்து கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை அமைக்கலாங்கிறத பார்க்கலாம் சில உதாரணங்களுடன். ஸ்டடி வெல், அதர்வைஸ் யூ மே நாட் பாஸ். இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதில் 2 சென்டென்ஸு இருக்குது. ஸ்டடி வெல்ங்கிற ஒரு சென்டென்ஸும் யூ மே நாட் பாஸுங்கிற சென்டென்ஸும். இந்த சென்டென்ஸை அதர்வைஸுங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இணைத்து ஒரு பெரிய சென்டென்ஸை தருது நமக்கு. ஸ்டடி வெல், அதர்வைஸ் யூ மே நாட் பாஸ். நாங்கள் இங்கே 2 சென்டென்ஸையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதர்வைஸுங்கிற கன்ஜங்ஷனை நான் ஒரு ரெட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நன்றாக படியுங்கள், இல்லையெனில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது. ஓகே. அடுத்து சின்ஸுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி வார்த்தையை பார்ப்போம். சின்ஸ் ஐ ஆம் இல், ஐ டேக் ரெஸ்ட். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் நான் ஓய்வெடுக்கிறேன். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். தோவை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். தோ ஹீ இஸ் புவர், ஹீ ஹெல்ப்ஸ் ஆல். அவர் ஏழை என்றாலும் அனைவருக்கும் உதவுகிறார். ஓகே. அடுத்து ஈவன் தோங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஈவன் தோ ஷீ இஸ் ரிச், ஷீ இஸ் எ மைசர். அவள் பணக்காரனாக இருந்தாலும் அவள் ஒரு கஞ்சமானவள். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மோரவருங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை அமைக்கலாங்கிறத. ஹீ டிட் நாட் ரைட் ஹிஸ் ஹோம்ஒர்க், மோரவர் ஹீ மிஸ்பிஹேவ்ட். அவர் தவறாக நடந்து கொண்டது மட்டுமின்றி வீட்டு பாடங்களையும் அவர் எழுதவில்லை. ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். லேட்டரை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஐ ஷால் மீட் யூ லேட்டர், நான் உங்களை பின்னர் சந்திப்பேன். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். தஸ்ங்கிற வேர்டை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத. தஸ் ஹி சால்வ்டு த ப்ராப்ளம், இதனால் அவர் பிரச்சனையை தீர்த்தார். ஓகே. அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸில் தட்ன்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். நேரு ஷேட் தட் ஹீ லைக்டு ரோசஸ், தனக்கு ரோஜாக்கள் பிடிக்கும் என்று நேரு கூறினார்.
அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஹூங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை இரு வாக்கியங்களை அமைக்கலாங்கிறத பார்ப்போம். ஐ மேட் கணேஷ் ஹூ இஸ் எ பிஸ்னஸ் மேன். நான் வணிகரான கணேஷை சந்தித்தேன். அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். ஹூஸுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஷீ இஸ் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஹூஸ் ஃபாதர் இஸ் எ அட்வொகேட். அவர் திருமதி லக்ஷ்மி, அவரது தந்தை ஒரு வழக்கறிஞர். அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். நாட் ஓன்லி பட் ஆல்சோ, ரெண்டு கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஐ எம் நாட் ஓன்லி டயர்ட் பட் ஆல்சோ ஃபீல் ஸ்லீப்பி. நான் சோர்வாக இருப்பது மட்டுமல்லாமல் தூக்கத்தையும் உணர்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சடன்லிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். சடன்லி ஐ ஃபெல்ட் எ ஹேண்ட் ஆன் மை ஷோல்டர். திடீரென்று என் தோளில் ஒரு கை இருப்பது போல் உணர்ந்தேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஆல்சோவை பயன்படுத்தி ஆல்சோ ஐ மிஸ்டு ஹேர் எ லாட். மேலும் நான் அவனை நிறைய தவற விட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தட் என்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி த டீ இஸ் ஸோ ஹாட் தட் ஐ கேனாட் ட்ரிங்க் இட். தேநீர் மிகவும் சூடாக இருக்கிறது, அதை என்னால் குடிக்க முடியாது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எய்தர் ஆர் அப்படிங்கிற ரெண்டு கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். கமான் எய்தர் சண்டே ஆர் நெக்ஸ்ட் வீக். ஞாயிற்றுக்கிழமை அல்லது அடுத்த வாரம் வாருங்கள். ஓகே, அடுத்து ஆஸ் தோவை பயன்படுத்தி சென்டென்ஸை பார்க்கலாம். இட் லுக்ஸ் ஆஸ் தோ இட் இஸ் கோயிங் டு ரெயின். மழை பெய்ய போகிறது போல் தெரிகிறது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். போத்தை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றத. ஹீ இஸ் போத் கிளவர் அண்ட் ஹேண்ட்ஸம். அவர் புத்திசாலி மற்றும் அழகானவர். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஈவன் இஃப்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஐ வுட் டு ஈவன் இஃப் இட் இஸ் இம்பாசிபிள். அது சாத்தியமற்றதாக இருந்தாலும் நான் செய்வேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெய்தர் நார் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஹி நெய்தர் ஸ்மோக்ஸ் நார் ட்ரிங்க்ஸ். அவர் புகைப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இன்கேஸுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி டேக் திஸ் செக்கு இன்கேஸ் யூ நீட் மணி லேட்டர். உங்களுக்கு பின்னர் பணம் தேவைப்பட்டால் இந்த கசோலையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இன் ஆர்டர் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி வி டுக் எ டாக்ஸி இன் ஆர்டர் தட் வி மைட் ரீச் ஏர்லியர். நாங்கள் முன்கூட்டியே அடைய ஒரு வாடகை வண்டியை எடுத்தோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹூமை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத. ஆல் கேம் ஹூம் ஐ ஹாவ் இன்வைட்டட். நான் அழைத்த அனைவருமே வந்தார்கள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஹீ இஸ் கிரீடி ஆஸ் வெல் அஸ் டிஸ்கானஸ்ட். அவர் பேராசை கொண்டவர், அத்துடன் நேர்மையற்றவர். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். டூவை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறது. த பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். இந்த பெட்டியை தூக்க முடியாத அளவுக்கு கனமாக உள்ளது. அடுத்த எக்ஸாம்பிள் வெரி அண்ட் ஸோ. இந்த மாதிரி கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். திஸ் பாக்ஸ் இஸ் வெரி ஹெவி அண்ட் ஸோ ஐ கேனாட் லிஃப்ட் இட். இந்த பெட்டி மிகவும் கனமானது, அதனால் என்னால் அதை தூக்க முடியாது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தட்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி வி ஈட் ஸோ தட் வி மே லிவ். நாம் சாப்பிடுகிறோம், அதனால் நாம் வாழலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். வென்ஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தி ஐ டு நாட் நோ வென்ஸ் ஐ காட் த நோட்டீஸ். எனக்கு எங்கிருந்து அறிவிப்பு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹார்லிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஹி ஹார்லி ஒர்க்டு. அவர் அரிதாகவே வேலை செய்தார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். எவர் சின்ஸுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எவர் சின்ஸ் இஸ் ஒய்ஃப் லெஃப்ட் ஹிம் ஹி ஹேஸ் ஹேட் எ ட்ரிங்க் ப்ராப்ளம். அவரது மனைவி அவரை விட்டு வெளியேறியதிலிருந்து அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நவ்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாங்கிறத. நவ் தெர் ஆர் மில்லியன் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா. இப்போது இந்தியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் உள்ளனர். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இனிஷியலிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி இனிஷியலி ஐ தாட் ஐ வுட் ஒன்லி ஸ்டே தேர் எ இயர். ஆரம்பத்தில் நான் ஒரு வருடம் அங்கு தங்குவேன் என்று நினைத்தேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சூன் தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். விரைவில் அவர்கள் நண்பர்களானார்கள். அடுத்து இமீடியட்லி என்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இமீடியட்லி ஐ ரேன் டுவோர்ட்ஸ் மை ஃபாதர்.
உடனே நான் என் தந்தையை நோக்கி ஓடினேன். அடுத்து டில்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்ற பார்க்கலாம். டில் மை அரைவல் வெயிட் ஹியர். நான் வரும் வரை இங்கே காத்திருங்கள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து வந்து அண்ட் பிஃபோர் தட் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஐ ரீச்ட் பஸ் ஸ்டாப் அண்ட் பிஃபோர் தட் இட் ஹேட் லெஃப்ட். நான் பஸ் நிறுத்தத்தை அடைவதற்கு முன்பே அது கிளம்பியது. ஓகே, அடுத்து வென்எவர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை பயன்படுத்தி சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். வென்எவர் ஷி ஷேர்ட் ஹேர் ஆம்பிஷன் ஹேர் ஃப்ரெண்ட் ஸ்கோல்டட். அவள் லட்சியத்தை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவளுடைய நண்பன் திட்டினான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போமா. வேறெவருங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி வேறெவர் யூ கோ ஐ ஷல் ஃபாலோ யூ. நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் வைப்போம். லைக்வைஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்துறது. ஹி பிஹேவ்ட் ரூட்லி லைக்வைஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தனது நண்பர்களைப் போல முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சி கேம் லாஸ்ட்லி இன் த ரேஸ். அவள் கடைசியாக பந்தயத்தில் வந்தாள். ஓகே, அடுத்து ஆஸை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆஸ் ஷி வாஸ் ஷில் ஷி டிட் நாட் சக்சீட். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவள் வெற்றி பெறவில்லை. ஓகே, அடுத்து ஷோவை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். திவ்யா ப்ராக்டிஸ் வெல் ஸோ ஷி காட் ஹோல்ட் மெடல். திவ்யா நன்றாக பயிற்சி பெற்றார், அதனால் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஓகே, அடுத்து இஃப்ங்கிற கன்ஜங்ஷன் வேர்டை பயன்படுத்தி சென்டென்ஸை எப்படி அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அண்ட் பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத. கணேஷ் அண்ட் செல்வம் ஆர் பிரதர்ஸ். கணேஷ் மற்றும் செல்வம் சகோதரர்கள். ஓகே, அடுத்து பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை வேர்டை பயன்படுத்தி எப்படி 2 வாக்கியங்களை அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். பவித்ரா அண்ட் ஹானஸ்ட் பட் நாட் ஏ ஸ்மார்ட் கேர்ள். பவித்ரா ஒரு நேர்மையானவள், ஆனால் புத்திசாலி பெண் அல்ல. ஓகே, அடுத்து ஏட்டுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். வீரா ஒர்க்டு ஹார்ட் எட் ஹி டிட் நாட் சக்சீட். வீரா கடுமையாக உழைத்தாலும் அவர் வெற்றி பெறவில்லை. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து ஹூவை பயன்படுத்தி எப்படி 2 வாக்கியங்களை இணைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஐ ரிசீவ்டு மை பிரதர் ஹூ இஸ் அன் என்ஜினியர். என்ஜினியராக இருக்கும் என் சகோதரனிடமிருந்து பெற்றேன். ஓகே, அடுத்து நவ்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். நவ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ எ நியூ லெசன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு புதிய பாடம் கற்பிக்கப் போகிறேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். வென்னுங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத. த தீஃப் ரேன் அவே வென் ஹி சா த போலீஸ்மேன். போலீஸை பார்த்தவுடன் திருடன் ஓடிவிட்டான். ஓகே, அடுத்து மெர்க்குரி இஸ் டென்சர் தென் லெட். இங்கே தென்னுங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி பண்ணுறோம். பாதரசம் ஈயத்தை விட அடர்த்தியானது. ஓகே, அடுத்து சின்ஸை பயன்படுத்தி எப்படி 2 வாக்கியங்களை இணைங்கிறோங்கிறத பார்க்கலாம். ஹவு லாங் இஸ் இட் சின்ஸ் வி லாஸ்ட் வென்ட் டு த டெம்பிள். எவ்வளவு காலம் ஆகிறது நாம் கடைசியாக கோவிலுக்கு சென்றது. ஓகே, அடுத்து ஆஃப்டர்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் ஹி ரீச்டு த ஸ்டேஷன். ரயில் புறப்பட்ட பிறகு அவர் நிலையத்தை அடைந்தார். ஓகே, அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். அன்டில்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி 2 வாக்கியங்களை அமைக்கிறோங்கிறத பார்க்கலாம். டோன்ட் லீவ் திஸ் பிளேஸ் அன்டில் ஐ மீட் யூ. நான் உங்களை சந்திக்கும் வரை இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். விச்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி 2 வாக்கியங்களை அமைக்கலாங்கிறத. ஐ பாட் எ பென் விச் வாஸ் புரோக்கன். உடைந்த ஒரு பேனாவை வாங்கினேன். ஓகே, அடுத்து வேர்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஹி டஸ் நாட் நோ வேர் காந்திஜி வாஸ் பார்ன். காந்தி எங்கே பிறந்தார் என்பது அவருக்கு தெரியாது. ஓகே, அடுத்து வெதர்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி கம்ஸ் ஆர் நாட். அவர் வருகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்ஸுங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்துங்கிறத. ஒர்க் ஹார்ட் எல்ஸ் குவிட் த ஜாப். கடினமாக உழை, இல்லையேல் வேலையை விட்டு விடுங்கள். ஓகே, அடுத்து பிஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனோட எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். த மேட்ச் ஹேட் ஸ்டார்டட்
பிஃபோர் ரீச்சிங் த பிளே கிரவுண்ட். விளையாட்டு மைதானத்தை அடைவதற்கு முன்பே போட்டி தொடங்கியது. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட்லிங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி இட் ஷுட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு டிசிப்ளின். முதலாவதாக ஒழுக்கத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். பிகாஸ்ங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்துகிறாங்க. ரமேஷ் வாஸ் ஆப்சன்ட் பிகாஸ் ஹி வாஸ் இல். உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் ரமேஷ் வரவில்லை. ஓகே, அடுத்து ஆல்தோங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்தோ வெங்கட் இஸ் ரிச் ஹி இஸ் நாட் சியர்ஃபுல். வெங்கட் பணக்காரர் என்றாலும் அவர் மகிழ்ச்சியாக இல்லை. ஓகே, அடுத்து மோரவர்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். மோரவர் பவானி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சோசியல் ஒர்க். மேலும் பவானி சமூக பணியில் ஆர்வம் காட்டுகிறார். ஓகே, அடுத்து இன் அடிஷன் டுங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஹி ஹேஸ் எ பைசைக்கிள் இன் அடிஷன் டு எ மொப்பட். மொப்பட் தவிர அவரிடம் சைக்கிள் உள்ளது. ஓகே, அடுத்து ஃபைனலிங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்தியா லாஸ்ட் 5 wickets. ஃபைனலி தே ஓன் த மேட்ச். இந்தியா 5 விக்கெட்டுகளை இழந்தது. இறுதியாக அவர்கள் போட்டியில் வென்றனர். அடுத்து மீன்வைல்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஷி இஸ் ஒர்க்கிங் மீன்வைல் ஷி டீச்சர்ஸ் ஹர் சில்ட்ரன். அவள் வேலை செய்கிறாள், இதற்கிடையில் தன் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறாள். ஓகே, அடுத்து நெவர்த்லெஸ்ங்கிற கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். அவர் டிஃபீட் வாஸ் எக்ஸ்பெக்டட் பட் இட் இஸ் டிஸப்பாயிண்டிங் நெவர்த்லெஸ். எங்கள் தோல்வி எதிர்பார்க்கப்பட்டது, ஆனாலும் அது ஏமாற்றம் அளிக்கிறது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். தேர்ஃபோர்ங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாங்கிறது. யூ ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ் தேர்ஃபோர் யூ ஷுட் ஒர்க் ஹார்ட். நீங்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். ஓகே, அடுத்து ஹவவர்ங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஹவவர் த டாக்டர் ட்ரை டு சேவ் ஹீ ஃபெயில்ட். மருத்துவர் காப்பாற்ற முயன்ற போதிலும் அவர் தோல்வியடைந்தார். ஓகே, அடுத்து as soon as அப்படிங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். as soon as the thief saw the policeman he ran away. காவல்துறையினரை பார்த்தவுடன் திருடன் ஓடிவிட்டார். ஓகே, அடுத்து ஸ்டில்ங்கிற சென்டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டில் சுரேஷ் இஸ் அன் ஹானஸ்ட் பாய் he is not smart. இன்னும் சுரேஷ் ஒரு நேர்மையான பையனாக இருக்கிறான், அவர் புத்திசாலி இல்லை. அடுத்து வைல்ங்கிற சென்டென்ஸை எப்படி பயன்படுத்துறது பார்க்கலாம். வைல் த பெல் ரேங் ஐ வாஸ் டேக்கிங் பாத். மணி ஒலிக்கையில் நான் குளிக்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். வென்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாங்கிறத. வென் த கேட் இஸ் அவே த மைஸ் ஆர் அட் பிளே. பூனை விலகி இருக்கும்போது எலிகள் விளையாடுகின்றன. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஆஃப்டருங்கிற கன்ஜங்ஷன் எப்படி பயன்படுத்தலாம். ஆஃப்டர் த பெல் ரேங் த ஸ்டூடெண்ட்ஸ் கேம் அவுட். மணி ஒலித்த பிறகு மாணவர்கள் வெளியே வந்தனர். ஓகே.